Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆட்டு சுவரொட்டி சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்ல காஸ்ட்லியான உணவா இருக்கிறதுனா மட்டன் தான். ஆட்டு இறைச்சியில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் ஆட்டோட மண்ணீரல் அப்படிங்கிற சுவரொட்டியிலையும் குறிப்பிடத்தக்க பல நன்மைகளும் இருக்கு. சுவரொட்டி அப்படிங்கிறது பலருக்கும் பிடித்த உணவாக இருந்தாலும் கூட சிலருக்கு பிடிக்காத உணவாவே இருக்குது. இதோட நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த சுவரொட்டியை சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. சுவரொட்டியில அப்படி ஏராளமான நன்மைகள் நிறைஞ்சிருக்குது. ரத்த சோகையை குணமாக்குறதுல சுவரொட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோட மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவரொட்டியை சாப்பிட்டோன்னா ரத்த சிவப்பணுக்கள்லாம் அதிகமாகும். ரத்த சோகை போன்ற நோய்கள் வராமலும் தடுக்குது. ரத்த சோகை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வாரத்துல 2 முறை இந்த ஆட்டோட சுவரொட்டியை சமைச்சு நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப இது பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல சுவரொட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டு சுவரொட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க உதவுது. இந்த ஆட்டோட சுவரொட்டியில அமினோ அமிலங்கள், B12 மற்றும் தாதுக்கள்லாம் அதிக அளவுல இருக்குது. கொஞ்ச காலம் மட்டும் சாப்பிட்டுட்டா போதுமா ஆட்டோட சுவரொட்டிய அப்படின்னு இல்லாம நமக்கு எப்பெல்லாம் சுவரொட்டி கிடைக்குதோ அதை நம்மளோட உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். இந்த காலகட்டத்திலலாம் பல நோய் தொற்றுகள் நம்மளுக்கு பரவிட்டே வருது. இது போன்ற சுவரொட்டியை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க சுவரொட்டியை சாப்பிடலாம். இது தீங்கு விளைவிக்கக்கூடிய பல நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. சிறுநீரக பிரச்சனைகள்ல இருந்து விடுபட செய்வதுல சுவரொட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சுவரொட்டியில சிறுநீரக பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய திறன் அதிகமாவே இருக்குது. சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா சுவரொட்டியை நீங்க சாப்பிடுறது நல்லது. மாதத்துல 2 முறை அப்படிங்கிற வீதம் சுவரொட்டியை நீங்க உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விரைவாகவே விடுபடலாம். இரும்புச்சத்து தேவையை பூர்த்தி செய்யறதுல சுவரொட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வெறும் 50 கிராம் சுவரொட்டியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமது தினசரி தேவையான இரும்புச்சத்து தேவையில 100% வரை நமக்கு பூர்த்தி செய்து. இரும்புச்சத்து குறைவு நோயால் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமா ஆட்டு சுவரொட்டியை சாப்பிடலாம். பெருங்குடல் அலர்ஜிக்கு சுவரொட்டி எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெருங்குடல் அலர்ஜிக்கு ஆட்டினுடைய சுவரொட்டி தான் ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு கூட சொல்லலாம். சுவரொட்டி சாப்பிட்றதுனால பெருங்குடல் அலர்ஜி வராமல் கூட தடுத்து நிறுத்த முடியும். முடக்குவாத பிரச்சனைக்கு சுவரொட்டி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு சுவரொட்டி தான் ஒரு பெஸ்ட் ஃபுட்டு. சுவரொட்டியில இருக்கக்கூடிய சத்துக்கள் முடக்குவாதத்தை சீராக்குது. முடக்குவாதம் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 முறை சுவரொட்டியை சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோட மண்ணீரல்ல தான் நம்ம சுவரொட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த மண்ணீரலுக்கு ஏன் சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆட்டோட மண்ணீரல் இருக்குல்ல, அது பச்சையா இருக்கிறப்ப சுவர்ல ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டதா இருக்கும். இதன் காரணமா தான் இந்த ஆட்டினுடைய மண்ணீரலை சுவரொட்டி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். சுவரொட்டியில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சுவரொட்டியில புரோட்டீன், இரும்புச்சத்து, விட்டமின் C, விட்டமின் B12, ஜிங்க் இது மாதிரியான ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோல சுவரொட்டியினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.